Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. This is Sonia Charles. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோட முடிவுல நீங்களும் இதை சமைச்சு பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்ல ஒரு pan வச்சு அதில் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. அது கூடவே சீரகம் சேர்த்துருங்க 1 ஸ்பூன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதோட பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டை தோலோடு தட்டி அப்படியே சேர்த்துருங்க. தேவையான அளவு கறிவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக வதங்கின பிறகு 2 நார்மல் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி அந்த பேனில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கிட்டே இருக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக விடுங்க. அது நல்லா கொதித்து வெந்து இந்த மாதிரி சுண்டி வரும்போது நீங்கள் அதில் வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க. முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி முட்டையில் கத்தியில் கீறி விட்டு அப்படி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையில் அந்த மசாலா இறங்கும். முட்டை சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருங்க. மிளகுத்தூள் சேர்த்து அதை கலரி விட்டுருங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் இப்படி வேகட்டும். கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சுலபமாக செய்யக்கூடிய முட்டை மசாலா தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம்.